எல்லாருமே வந்து 1,00,000 ரூபாய்க்கு மேக்கப் சொல்லித்தராங்க, 2,00,000 ரூபாய்க்கு மேக்கப் சொல்லித்தராங்க. ஆனா 15 நாள் தான் கிளாஸ் எடுக்கிறாங்க. அவ்வளோ எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல. நாங்கள் மிடில் கிளாஸ்லேருந்து வரோம், மிடில்லேருந்து லோவர் கிளாஸ்லேருந்து வரோம். அங்கேருந்து எங்கள் லைஃப் வந்து கொஞ்சம் கூட ஹையர் கிளாஸ் போகணும்னு ஆசைப்படுற பீப்புள் நாங்கள்லாம். எங்களுக்காகலாம் கிளாஸ் எடுங்க. ஆக்சுவலி எங்கள் அப்பா அம்மா வந்து மேக்கப் சுத்தமாக சப்போர்ட்டே கிடையாது. எங்கள் அப்பா வந்து இந்த மூஞ்சி துடைக்கிற வேலைக்கெல்லாம் நான் என் பொண்ணை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னார். ஸோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அகெயின்ஸ்ட் தான் எங்கள் பேரண்ட்ஸு. நான் வந்து நானாக சம்பாதிச்சு ஜேர்னலிசம் படித்து ஜேர்னலிசமில் வர காசு வச்சு நான் மேக்கப் கற்றுக்கிட்டேன். அப்போ வரைக்குமே எங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்கி தரது கூட எங்கள் அப்பா அம்மா சப்போர்ட் கிடையாது. ஸோ ஒரு 2.5 இயர்ஸ்லேயே வந்து நான் ஐ ஏர்ன்ட் அ லாட். நான் நிறைய வீடு கட்டியாச்சு, ஸ்டுடியோ வச்சாச்சு, எல்லாமே நான் ஓனாக பண்ணேன். நான் ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு. எனக்கு வந்து 25 வயசு தான் ஆகுது. என்கிட்ட படிக்க வர்றவங்க எல்லாருமே வந்து என்னை விட ஒன்று பெரியவங்களா, ரொம்ப பெரியவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா என்னோட 2 வயசு சின்னவங்களா இருப்பாங்க. அவ்வளோதான், ரொம்ப ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ நான் யாருமே என்னை மேம்னு எல்லாம் கூப்பிட மாட்டாங்க. 62ல அவங்களுக்கு ஏன் மேக்கப் கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து வழியாக பியூட்டிஷியன்னா இருக்காங்க, அவங்களுக்கு அப்கிரேட் பண்ணணும் அப்படின்றதுனால அவங்க அந்த 62 ஏஜ்ல வந்து அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. ஸோ இருந்தாலும் வந்து ஃபுல்லாக வீடியோவாக எடுத்து பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன எழுதியிருக்காங்களோ அதை போய் பிரிண்ட் எடுத்து காப்பி பண்ணி ஸ்டேப்லர் பண்ணி நோட் பேடாக எடுத்துட்டு வந்துருவாங்க கிளாஸ்க்கு. எடுத்துட்டு வந்து நான் சொல்லித்தரதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. ஏ ஹாய், வெல்கம் டு காவ்யா ஆர்டிஸ்ட்ரி. ஸோ இதுதான் என்னோட ஸ்டுடியோ. இன்னைக்கு வந்து என்னோட ஸ்டுடியோவில் போர்ட்ஃபோலியோ டே போயிட்டு இருக்கு. ஸோ எங்களுக்கு வீக்லி பேட்சஸ் இருக்கும். அந்த பேட்சஸில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட வந்து பிரைடல் மேக்கப் கற்றுப்பாங்க. ஸோ அந்த வயசில் வந்து ஆகஸ்ட் பேட்சோட போர்ட்ஃபோலியோ டே தான் போகுது. என்னோட இடம் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸு, மாடல்ஸ் எல்லாருமே இன்னைக்கு தான் ஒர்க் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஒருத்தவங்க ஒர்க் பண்ணது அது. ஷீ இஸ் ஒன் ஆஃப் அவர் மாடல். her name is குஷி. ஸோ குஷிக்கு வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் தான் மேக்கப் போட்டிருக்காங்க. இவங்க தான் வந்து குஷிக்கு மேக்கப் போட்டிருக்காங்க. ஷீ இஸ் மதர் ஆஃப் அ லாயர். ஆக்சுவலி அவங்களோட ஏஜ்லேயுமே அவங்க வந்து மேக்கப் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷீ ஸோ இன்ட்ரெஸ்டட் அண்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மேக்கப் போட்டிருக்காங்க. ஸோ ஆல் டைப் ஆஃப் பீப்புள் வந்து மேக்கப் கற்றுக்கலாம். எஸ்பெஷலி இப்போ ட்ரெண்டில் வந்து பிரைடல் மேக்கப் தான் நல்லா போயிட்டுருக்கு. எல்லாருமே இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா எல்லாத்தையுமே பிரைடல் மேக்கப் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த வயசில் வந்து என்னோட கிளாஸ், என்னோடய ஸ்டுடியோ வந்து ப்ரில்லியண்ட்டாகவே போகுது. ஹாய், ஹலோ, வணக்கம் காவ்யா ராமகிருஷ்ணன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஏன் இவ்வளோ டல்லாக பேசுறீங்க? ரொம்பவே எந்தவா இருந்தீங்க இந்த ஸ்டுடியோ உள்ள வந்தபோது. இப்போ இன்டர்வியூல உட்காரும்போது ஏன் இவ்வளோ சோகமா வணக்கம் அப்படின்ற மாதிரிலாம்? காலையில 8:30 மணிக்கு ஆரம்பிச்சது, இப்பதான் முடிஞ்சது. ஸோ அதை பற்றி தான் கேட்க வரோம். ஸோ ஒரு யங் ஆண்டர்பிரனர், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கீங்க, ஒரு இன்ஸ்டா செலிபிரிட்டி, நிறைய செலிபிரிட்டிக்கு வந்து மேக் ஓவர் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க. ஸோ அதை பற்றி தான் கேட்க போகிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தது எப்படி? உங்களை முன்னாடி ஒரு ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட்டாக தெரியும், ஒரு சினிமா ஜேர்னலிஸ்டாக வந்து நிறைய ப்ரெஸ் மீட்லாம் பார்த்துருக்கோம். சினிமா ஜேர்னலிஸ்ட் வந்து எப்படி மேக் ஓவர் ஆர்டிஸ்டாக நீங்கள்? இல்லை, ஆக்சுவலி நான் படித்தது ஜேர்னலிசம். ஸோ நான் எம்சிசியில் தான் படித்தேன். ஸோ ஜேர்னலிஸ்ட் ஆகணும் அப்படின்றது தான் என்னோட ஃபுல் டைம் ஃபோக்கஸாக இருந்துச்சு. ஸோ நான் ஜேர்னலிசம்குள்ளே போய் ஜேர்னலிஸ்ட் ஆகிட்டேன். சினிமா ஜேர்னலிஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த ஃபீல்டு வந்து ரொம்ப 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 ஸ்லோவான ஃபீல்டு அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ அந்த ஃபீல்டு வந்து அதில் வந்து கோப்பப் பண்ணி வரதுக்குள்ளே எனக்கு வயசாயிடும் அப்படின்றதுனால நான் அந்த ஃபீல்டை குவிட் பண்ணிட்டு நான் வந்து கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் வந்து மேக்கப் கற்றுக்கிட்டேன். பட் அகைன் நான் மேக்கப் கற்றுக்கும் போது எனக்கு மேக்கப் இவ்வளோ நல்லா வரும், நான் கொஞ்சம் ஒரு அப்கிரேடேஷன் இருக்கும் மேக்கப்ல அப்படின்னு நினச்சி நான் கற்றுக்கல. நான் சும்மா ஒரு கைத்தொழில் கற்றுக்கலாம், எதுக்கு ஒரு சைடில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீலான்சிங்காக அப்படி ஆரம்பிச்சதுதான் மேக்கப். காட்ஸ் கிரேஸ் அது நல்லா போக ஆரம்பிச்சது த்ரூ இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா. நமக்கு முன்னாடிலாம் வந்து வேர்ட் ஆஃப் மவுத்ல தான் நிறைய ஆர்டர்ஸ்லாம் வரும். பட் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் மாறி சோஷியல் மீடியாவில் நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அதுல நிறைய பேசப்பட்டது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா க்ரூ ஆகி இப்போ ஒரு 2-3 இயர்ஸா ரன்னிங் காவ்யா ஆர்டிஸ்ட்ரி. சூப்பர். சினிமா ஜேர்னலிஸ்டாக வந்துட்டு இப்போ வந்து மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் ஆகிருக்கீங்க.
அந்த சினிமா ஜேர்னலிசம் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது? இப்போ நிறைய சினிமா செலிபிரிட்டிஸை தான் இப்போ வந்து பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, ஸோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது? எனக்கு வந்து நான் ஜேர்னலிஸ்டா இருக்கும்போது எனக்கு எக்கச்சக்கமான கான்டாக்ட்ஸ் இருந்துச்சு, செலிபிரிட்டி கான்டாக்ட்ஸ் இருந்துச்சு. ஏன்னா எங்களோட மொத்த வேலையே என்னன்னா காலையில எந்த ஆஃபீஸ்ல போய் சைன் பண்ணி நேரா போய் படம் பார்க்கணும், படம் பார்த்துட்டு திருப்பியும் ஆஃபீஸ்க்கு வந்து அந்த படத்தை பத்தி எழுதுனா அந்த படத்துல யாரெல்லாம் வேலை செஞ்சாலும் அவங்க கிட்ட எல்லாம் பேசி அவங்கள வந்து நம்ம கொஞ்சம் கனெக்டடா வச்சுக்கணும். என்னோட மொத்த ஒர்க்கே இதுவா தான் இருந்தது. ஸோ எனக்கு எல்லாரு கூடயுமே ஒரு நல்ல ரேப்போ இருந்தது. பேசிக்கலி நான் ரொம்ப டாக்கட்டிவான பொண்ணு. ஸோ எனக்கு எல்லார்கிட்டயும் ஒரு ரேப்போ இருந்தது. அது நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தப்போ என்னால முடிஞ்சது, எனக்குன்னு க்ளோஸான சர்க்கிள்ஸ் இருப்பாங்கல்ல, ஹீரோ ஹீரோயின்ஸ், அவங்க கிட்ட மட்டும் அப்ரோச் பண்ணி நான் இந்த மாதிரி மேக்கப் பண்றேன். அகைன் அவங்களும் டக்குன்னு நம்மள நம்ப மாட்டாங்க. அதுக்கும் இட் டுக் டைம். நான் என்னோட பேஜை கொஞ்சம் கொஞ்சமா கல்டிவேட் பண்ணி எந்தெந்த ஸ்டேஜ்ல யார்கிட்ட அப்ரோச் பண்ண முடியுமோ அந்தந்த ஸ்டேஜ்ல அப்ரோச் பண்ணி நான் மேக்கப் பண்ணேன். எந்த அளவுக்கு அவங்க ஃபீல் பண்றாங்க இப்போ உங்ககிட்ட? இப்போ வந்து முன்னாடி எல்லாம் நான் போய் அப்ரோச் பண்ணுவேன், இப்போ அவங்க என்கிட்ட அப்ரோச் பண்ணி என்ன அவார்ட்ஸ்க்கு அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் கூப்பிட்டு மேக்கப் பண்ற மாதிரி மிகப்பெரிய வளர்ச்சியா நீங்க வந்து பாக்குறீங்க. இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து நிறைய கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறீங்க. ஸோ அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க. ஒரு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கு ஒற்றுக்கொள் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களா? மற்றவங்களுக்கு டீச் பண்ணணும் அப்படின்ற லேர்னிங் ப்ராசஸ் எங்க இருந்து தொடங்குச்சு? மற்றவங்களுக்கு டீச் பண்றது வந்து நான் ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணல. நான் ஆரம்பிச்சு 1 இயருக்கு அப்புறமா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா டிஎம்ஸ் வர ஆரம்பிச்சது இன்ஸ்டாகிராம்ல. மேம் கிளாஸ் எடுங்க, கொஞ்சம் அஃபோர்டபுளா எடுங்க, எல்லாருமே வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேக்கப் சொல்லி தராங்க, 2 லட்ச ரூபாய்க்கு மேக்கப் சொல்லி தராங்க, ஆனா 15 நாள் தான் கிளாஸ் எடுக்கிறாங்க, அவ்வளோ எங்களால அஃபோர்ட் பண்ண முடியல, நாங்க மிடில் கிளாஸ்ல இருந்து லோவர் கிளாஸ்ல இருந்து வரோம், அங்க இருந்து எங்க லைஃப் வந்து கொஞ்சம் கூட ஹையர் கிளாஸ் போகணும்னு ஆசைப்படுற பீப்புள் நாங்கெல்லாம், எங்களுக்காகலாம் கிளாஸ் எடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் டிஎம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன், ஐ ஷுட் டேக் கிளாஸஸ் இன் அ லெசர் அமௌண்ட் வித் லெஸ் பீப்புள். மோர் கிரவுட் மோர் அமௌண்ட் எனக்கு அது வேண்டாம். லெஸ் கிரவுட் லெஸ் அமௌண்ட், ஸோ தட் அவங்களுக்கு வந்து என்னோட ஜென்யூனான என்னோட நாலேஜ் அவங்களுக்கு சொல்லவும் முடியும், எல்லா டைப் ஆஃப் பீப்புளும் வந்து என்கிட்ட கத்துக்கவும் முடியும். அதனால ஐ ஸ்டார்டிங் எனக்கு ஒரு 5-6 பேர் தான் இருந்தாங்க ஆரம்பிக்க. அப்புறம் டேஸ் போக போக இப்ப நான் ஒரு 1.5 years தான் கிளாஸ் எடுக்கிறேன். எனக்கு ஒரு பேட்சுக்கு 15 to 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நான் நெவர் எவர் 15 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல எடுக்க மாட்டேன். பிகாஸ் நிறைய அகாடமில வந்து 100 ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார வச்சு கிளாஸ் சொல்லி தராங்க. அது அவங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு புரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் கிளாஸ் போகும்போது என் கூட 10 பேர் இருந்தாங்க. அந்த 10 பேர் வச்சு எனக்கு எதுவுமே புரியல. நான் தனித்தனியா போய் மேம் கிட்ட கேட்பேன், மேம் இது என்ன மேம் பண்றீங்க, அது என்ன மேம் பண்றீங்க. அப்ப 100 பேர் வச்சு எடுக்கிறவங்க வந்து எப்படி சொல்லி தருவாங்க? ஏன்னா இது போர்ட்ல சொல்லி தரது கிடையாது. இது வந்து பிராக்டிக்கலா நீ பண்ணி அதை வந்து அவங்க எக்ஸாமின் பண்ணி உனக்கு சொல்லி தர வேண்டியது. ஸோ எனக்கு அது எப்படின்னு தெரியல. அதனால நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த மாதிரி இவாலுவேட் பண்ணி ஐ எம் டேக்கிங் அப் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன மாதிரியான கிளாஸஸ்லாம் எடுக்கிறீங்க, அது அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க. இப்போ ஒரு 10 ஸ்டூடெண்ட்னா எந்த மாதிரியான கிளாஸஸ், எந்த மாதிரியான வெரைட்டி ஆஃப் கிளாஸ்ல வந்து? இது வந்து தேர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் மேக்கப், பட் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றது வந்து பிரைடல் மேக்கப். பிரைடல் மேக்கப்ல நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாரா இருப்பாங்க? நம்ம பிரைட்ஸ் தான். ஸோ வந்து பிரைட்ஸ்லேயே வந்து தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரைட்ஸ். ஹிந்து பிரைட்ஸ், முஸ்லிம் பிரைட்ஸ், கிறிஸ்டியன் பிரைட்ஸ், நார்த் இந்தியன் பிரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னையில இத்தனை டைப்ஸ் ஆஃப் பிரைட்ஸ் வருவாங்க. எனக்கு சென்னை மட்டும் இல்லாம ஓவரால் தமிழ்நாடுல இருந்து நிறைய பிரைட்ஸ் வருவாங்க. இப்போ திருப்பதி அந்த மாதிரி சைட்ஸ், காரைக்குடி, இந்த மாதிரி எல்லா சைட்ல இருந்தும் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி டைப்ஸ் ஆன பிரைடல் லுக்ஸ் மட்டும் தான் நான் சொல்லி தருவேன். விச் மீன்ஸ் செட்டிநாடு பிரைடல் லுக். செட்டிநாடு பிரைடல் லுக். ஆமா, செட்டிநாடுக்குன்னு ஒரு டைப் ஆஃப் பிரைடல் இருக்கு. அவங்க தனியா பிந்தி வைப்பாங்க, காரசாரமா கிடையாதுங்க. அவங்க தனியா பிந்தி வைப்பாங்க, அவங்களுக்கு தனியா ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்கும். இப்போ இந்த ஐயர்னு எடுத்தீங்கன்னா அந்த கொண்டெல்லாம் வைப்பாங்க. நம்ம அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம். இப்போ மலையாளிஸ்ன்னு எடுத்தீங்கன்னா அவங்க வேற மாதிரி ஃபுல்லா செயின் எல்லாம் அடுக்கடுக்கா போட்டு பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் டிஃபரன்சியேஷன்ஸ் இருக்கு பிரைடல்ஸ்லயே. நம்ம ஒண்ணு மட்டும் சொல்லி கொடுத்து அனுப்பணும்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அங்க போய் பண்ண தெரியாது. ஏன்னா அவன் எக்ஸ்ட்ராடனரியா எதனால கேட்பாங்க. நம்ம பிரைட்ஸ் இப்ப வர பிரைட்ஸ் எல்லாம் நார்மல் பிரைட்ஸே கிடையாது, பயங்கர நாலேஜபிள். இந்த இன்ஸ்டாகிராம் இதுல எல்லாம் பார்த்து இந்த ஐ லுக்கு இப்படி இந்த ஷேட்ல இந்த கலர் போட்டா தானே மேம் இது வரும்ன்ற அளவுக்கு கேட்பாங்க. அந்த அளவுக்கு பிரைட்ஸ் வந்து நாலேஜபிளா இருக்காங்க மேக்கப்ல. முன்னாடிலாம் பியூட்டி பார்லர்னு ஒருத்தவங்களை வாங்க மேக்கப் போட விடுங்க அப்படி, அது இப்ப கிடையாது. இப்ப பீப்புள் எல்லாம் பயங்கர நாலேஜபிள். மேக்கப்ல நம்ம என்ன யூஸ் பண்றோம்ன்ற முதல் கொண்டு பிரைட்ஸ்க்கு தெரியுது. சோ அவங்களோட நீட்ஸ் என்னன்ற தெரிஞ்சுக்கிட்டு நான் இந்த கிளாஸஸ் எல்லாம் செக்ரிகேட் பண்ணி, இப்ப இன்னைக்கு ஒரு லுக் எடுத்தோம்னா அந்த லுக் ஃபுல் டே போகும்.
நெக்ஸ்ட் டே அனதர் பிரைடல் லுக். அந்த மாதிரி 15 டேஸ்ல நான் கிட்டத்தட்ட ஒரு 6 to 8 லுக்ஸ் காட்டுறோம். ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து ஒரு 10 to 20 ஹேர் ஸ்டைல்ஸ் காட்டுறோம். அது இல்லாம சாரி டிரேப்பிங்ல 5 டைப்ஸ் ஆஃப் சாரி டிரேப்பிங், which மீன்ஸ் நார்மல் டிரேப்பிங், மடிசா டிரேப்பிங், ஆந்திரா டிரேப்பிங், அப்புறம் வெஸ்டர்ன் வேர் டிரேப்பிங், அப்படி நிறைய டிரேப்பிங் இருக்கு, லெஹெங்கா டிரேப்பிங். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரேப்பிங்கும் காட்டுறோம். ஓகே, எத்தனை நாள்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரெயின் அப் ஆகுங்க? 15 நாள் போதுமா உங்களுக்கு? 15 டேஸ் போதும். ஏன்னா கிளாஸஸ், தியரி கிளாஸஸ் எல்லாமே வந்து ஒரு 8 to 9 டேஸ்ல முடிஞ்சிடும். ஸோ அடுத்த 6 டேஸ் வந்து இட்ஸ் ஃபுல் ப்ராக்டிகல்ஸ் தான். ஸோ ப்ராக்டிஸ் அப்போ வந்து தே வில் நோ. இப்போ நீங்க என்னோட கிளாஸ்ல இப்போ போர்ட்ஃபோலியோ நடந்துச்சுல, இந்த போர்ட்ஃபோலியோ டேல நீங்க நல்லா பாத்தீங்கன்னாலே தெரியும் ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் பர்ஃபெக்டா இருக்கும். விச் மீன்ஸ் அவங்க பிராக்டிஸ்ல வந்து நாங்க அவ்வளவு தூரம் அவங்களுக்கு இன்புட் கொடுத்துருக்கோம், அதனால தான் அவங்களால பண்ண முடியுது. ஓகே, இதெல்லாம் தாண்டி இன்ஸ்டால நிறைய செலிபிரிட்டிஸ் கூட வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபன், ஒரு பார்ட்டி, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் செலிபிரிட்டிஸ் அதெல்லாம் வந்து நிறைய பார்க்குறோம். ஸோ திடீர்னு பார்த்தா அதில் வந்து பிரேம்ஜி வராது, இந்த சைடு பார்வதி நாயர் வராங்க, இந்த சைடு வந்து நிறைய ஆர்டிஸ்ட். ஸோ உங்களுக்குள்ள ஒரு வேற விதமான ஃபன் வந்து. ஸோ இதெல்லாம் எப்படி எவாலுவேட் ஆச்சு? இது வந்து எப்படி ஆச்சுன்னா, நாங்க ஒவ்வொரு ஈவெண்ட் வந்து செலிப்ரேஷன்ஸ் பண்ணுவோம். நாட் ஒன்லி பர்த்டே ஈவெண்ட்ஸ், நாங்க ஆல் டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். வி ஆர் பேசிக்லி a celebrating people. நாங்க வந்து ஒரு சின்ன விஷயம்னாலும் அதை செலிப்ரேட் பண்ணி கொஞ்சம் கூட ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிற people. ஸோ நாங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி எதுனா ஒரு ஈவெண்ட்ஸ் இருந்தா ஈச் அதர் நாங்க வந்து பெருசா அதை பத்தி மைண்ட் பண்ணிக்காம we go to them, their places, they come to our places, we have a nice rapport. அந்த மாதிரி தான் என்னோட பர்த்டேக்கு வந்து பிரேம்ஜி, பாரு நாயர், அவங்க இவங்க கொஞ்சம் செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்தாங்க. அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நான் போவேன், நாங்க அட்டென்ட் பண்ணுவோம். எங்களுக்குள்ள அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கும். அந்த கனெக்ஷன் இருக்கிறதுனால தான் வந்து நெக்ஸ்ட் ஒர்க்ஸ்க்கும் அவங்களால என்ன அப்ரோச் பண்ண முடியுது, என்னாலையும் அவங்கள அப்ரோச் பண்ண முடியுது. ஸோ அதுக்கு வந்து நம்ம அவங்க வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியாதுல்ல. ஸோ இந்த மாதிரி ஈவென்ட் செலிப்ரேஷன்ஸ் இருக்கும்போது தே கம் டு அஸ், we go to them, we celebrate and we disperse. அவ்வளவுதான். வீட்டுல என்ன சொல்றாங்க? இப்போ ஒரு ஜேர்னலிசம் படிக்க வச்ச ஒரு பொண்ணு, ஒரே பொண்ணு ஆக்சுவலா, ஆமா நான் ஒரே பொண்ணு ஜேர்னலிசம் படிக்க வச்சோம், திடீர்னு வந்து ஒரு மேக் ஓவர் ஆர்டிஸ்டா ஆகுறா அப்படின்ற போது அவங்களுக்கான அந்த அவங்க ஒரு கனவு இருக்குல்ல, என் பொண்ணு வந்து இப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா வந்து அவளோட பாதையில வந்து போயிட்டா, இப்போ ஓகே அப்படின்ற மாதிரிலான ஒரு இது இருக்குல்ல. ஸோ ஃபேமிலி என்ன சொல்றாங்க, அவங்க சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கு? ஆக்சுவலி எங்க அப்பா அம்மா வந்து மேக்கப் சப்போர்ட்டே கிடையாது. எங்க அப்பா வந்து இந்த மூஞ்சி துடைக்கிற வேலைக்கெல்லாம் நான் என் பொண்ணை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னாரு. ஸோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அகெயின்ஸ்ட் தான் எங்க பேரண்ட்ஸ். நான் வந்து நானா சம்பாதிச்சு ஜேர்னலிசம் படிச்சு ஜேர்னலிசம்ல வர காசு வச்சு நான் மேக்கப் கத்துக்கிட்டேன். அப்ப வரைக்குமே எங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்கி தரது கூட எங்க அப்பா அம்மா சப்போர்ட் கிடையாது. எல்லாமே ஹை லெவல் ப்ராடக்ட் வச்சிருக்கீங்களா? ஆமா, எல்லாமே ஹை லெவல் ப்ராடக்ட்ஸ் தான் வச்சிருக்கேன். பட் ஸ்டார்ட் அப்ல வந்து எனக்கு எந்த விதமான சோர்ஸுமே கிடையாது, என் பேரண்ட்ஸுமே ஹெல்ப் பண்ணல. பட் பிகாஸ் இதெல்லாம் ஒரு ஃபீல்டா, பியூட்டிஷியன் ஒரு ஃபீல்டா, அதுக்குள்ள நீ எதுக்கு போகணும், அதுல உனக்கு என்ன காசு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. என்னை சுத்தி இருக்கவங்களும் அதே தான் ஃபீல் பண்ணாங்க. பட் இப்போ அது எல்லாமே மாறிடுச்சு. இப்ப வந்து இதோட ஒரு நல்ல ஃபீல்டே இல்ல அப்படி சொல்றாங்க. ஏன்னா நான் வந்து ஆரம்பிச்ச ஒரு 2.5 இயர்ஸ்லயே வந்து நான் ஐ ஏர்ன்ட் அ லாட். நான் நிறைய வீடு கட்டியாச்சு, ஸ்டுடியோ வச்சாச்சு, எல்லாமே என்னோட ஓனா பண்ணேன் நானு. அதனால என்னோட பேரண்ட்ஸ், என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாம் வந்து இப்படி ஒரு ஃபீல்டு எக்ஸிஸ்ட் ஆகுதா, இந்த ஃபீல்ட்ல இவ்வளவு உங்களால சம்பாதிக்க முடியுமா, இது இந்த மாதிரி தான் போகுதா அப்படின்றதே வந்து இப்பதான் அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. அது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதுதான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ள போகணும்னே ஆசைப்பட்டேன். ஸோ காட்ஸ் கிரேஸ்ல வந்து ஒரு நல்ல ஆரம்பிச்ச உடனே பூம் ஆகி அப்படியே வந்ததுனால இப்ப பேரண்ட்ஸ் எல்லாருமே டோட்டலி எனக்கு சப்போர்ட் ஆயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க? எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான் சப்போர்ட். ஏன்னா ஆமா, எனக்குன்னு ஒரு கேங், நமக்கு ஒரு அட்டி இருக்கும்ல, அவங்கதான் வந்து எப்பவுமே எனக்கு சப்போர்ட், என்னோட ஃபுல் டைம் சப்போர்ட் அவங்க தான். அவங்க வந்து ஜாலினா ஜாலியா இருப்பாங்க, எது நமக்கு தேவையோ தேவைக்கோ இருப்பாங்க, அழும்போது இருப்பாங்க. ஆமா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்பவுமே என் கூட இருப்பாங்க. அவங்களும் ஒரு ரீசன் நான் மேக்கப் ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு. காவியாவோட ஆம்பிஷன்னா என்னவா இருக்கும்? எனக்கு வந்து நான் ஆரம்பிக்கும் போது ஐ வாஸ் கோல்லெஸ். ஓகேங்களா, நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு மேக்கப்ல வந்து சுத்தமா கோலே கிடையாது. பட் ஒரு 1 இயர்க்கு அப்புறமா என்ன ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணேன். எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயம், என்னால கண்ணால பார்க்க முடியற விஷயங்கள் எல்லாமே என்னால வாங்க முடியற அளவுக்கு என் கையில காசு இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட ஆசையா இருந்துச்சு. ஏன்னா முன்னாடி நான் அவ்வளவு அஃபோர்டபுளா இல்ல. நான் ஒரு இடத்துக்கு போனா அதோட பிரைஸ் டேக் பார்த்து தான் நான் வாங்குவேன். பட் இப்ப நான் அந்த பிரைஸ் டேக் பார்க்காம வாங்குறேன். ஸோ ஐ திங்க் என்னோட கோல் இஸ் அக்கம்ப்ளிஷ்ட்.
ஸோ இதுக்கு மேல எனக்கு பெருசா கோல் எதுவும் சூப்பர். இப்போ சார்ஜஸ் பத்தி எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு? நீங்க வந்து முன்னாடி சொன்ன மாதிரி 1 lakh 2 lakh அப்படின்ற ஒரு கேட்டகரியை தாண்டி எல்லா தரப்பினரும் நம்ம கிட்ட வந்து கிளாஸ் வந்து கத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிங்களா? ஸோ எந்த ரேஞ்சில் வந்து அந்த கிளாஸஸ்ல வச்சு? நான் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் எடுக்கிறேன். ஒன்னு வந்து வீக்கெண்ட் கிளாஸஸ், ஒன்னு வீக் டே கிளாஸஸ். ஓகேங்களா? வீக் டே கிளாஸஸ் வந்து 15 days கிளாஸ், தட் இஸ் 35,000. வீக்கெண்ட் கிளாஸஸ் 10 days கிளாஸ், தட் இஸ் 30,000. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா டேஸ் மட்டும் தான் டிஃபரன்ஸ். 5,000 rupees டிஃபரன்ஸ் ஆகுது. மித்தபடி கோர்ஸ் எல்லாருக்கும் 2 பேருக்குமே ஒண்ணுதான். வீக்கெண்ட் வீக் டேஸ்ல ஏன் செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம்னா, வீக் டேஸ்ல வந்து ஜென்ரலா இந்த ஹவுஸ் ஹோல்ட் பீப்புள் எல்லாரும் வருவாங்க. வீக்கெண்ட்ல வந்து இந்த ஐடி பீப்புள் ஒர்க் பண்றவங்க அவங்களால வந்து மண்டே டு ஃப்ரைடே வர முடியாது. ஸோ அவங்களுக்காக தனியா வீக்கெண்ட் பேட்சஸ் வச்சிருக்கோம். ஓகே, ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு உங்க கூட கனெக்ட் ஆகுறாங்க? இப்போ லேட்டஸ்டா இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன் நேத்து கூட. ஸோ சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது 2-3 பேர் அழுதுட்டு கண்ணீர் மல்க அப்படியே கட்டி வச்சுட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து வருஷம் படிச்சுட்டு அது மாதிரி போறவங்க ஒரு 15 days கிளாஸ்ல இது மாதிரிலாம் நடக்குமா? அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு? அதுதான் எனக்கும் தெரியல. ஏன்னா வந்து எனக்கு எல்லா பேட்ச்லயுமே வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப 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 அட்டாச் ஆயிடுவாங்க. ஏன்? பிகாஸ் வந்து நான் ரொம்ப சின்ன பொண்ணு. எனக்கு வந்து 25 வயசு தான் ஆகுது. என்கிட்ட படிக்க வர்றவங்க எல்லாருமே வந்து என்னை விட ஒண்ணு பெரியவங்களா, ரொம்ப பெரியவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா என்னோட 2 வயசு சின்னவங்களா இருப்பாங்க. அவ்வளவுதான். ரொம்ப ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ நான் யாருமே என்ன மேம்னு எல்லாம் கூப்பிட மாட்டாங்க. காவியா வாங்க போங்க அப்படின்னுவேன். நானும் அதே மாதிரிதான் அவங்க கிட்ட பேசுவேன். நாங்க எல்லாம் ஒன்னா சாப்பிடுவோம். இந்த 15 நாள் we will be like a family. இங்க 15 daysக்கு வந்து அவங்க நைட் 8 மணிக்கு தான் வீட்டுக்கு போவாங்க. ஆனா 5 மணிக்கெல்லாம் கிளாஸ் முடிஞ்சிடும். நாங்க ரீல்ஸ் எல்லாம் பண்ணி டிக்டாக் எல்லாம் எடுத்து எல்லாம் முடிச்சுட்டு அவங்க போகும்போது 8 மணி ஆயிடும். ஸோ அந்த 15 days we grow as a family. அது டக்குன்னு முடியுதுன்றது வந்து என்னாலும் ஏத்துக்க முடியாது, அவங்களாலும் ஏத்துக்க முடியாது. இப்போ ஒரு 20 பேட்ச் ஆனதுனால எனக்கு அந்த ஒரு இது வந்துருச்சு, மனசுக்கு வந்து ஒரு இது வந்துச்சு. பட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் இன்னும் இல்லை. இப்ப கூட லாஸ்ட் பேட்ச் இப்ப முடியும் போது கூட எல்லாருமே லாஸ்ட் டே பயங்கர அழுக, அது என்னென்னமோ தாஜா பண்ணி நாங்க சர்டிபிகேஷன் டே முடிச்சு அன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணுவோம். எந்த மாதிரி ஏஜ் கேட்டகரியில எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க? எனக்கு வந்து 8th standard படிக்கிற பொண்ணுல இருந்து ஆமா, அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்னோட பொண்ணு வந்து 8th standard படிக்கிறா. அவளுக்கு மேக்கப்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட். சோ நீங்க தான் மேம் அவளுக்கு மேக்கப் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரண்ட் கொண்டு விட்டாங்க. ஷீ இஸ் 8th standard கேர்ள். அவங்க வந்து அவங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் மேக்கப்லன்னா 10 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுனா 9 o'clock வந்துருவாங்க. அவங்களும் அவங்க அம்மாவும் வந்துட்டு இங்கேயே கீழே நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா கொண்டு வந்து விட்டுட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போவாங்க. எனக்கு அட்மோஸ்ட் எல்டர்ல யார் வந்திருக்காங்கன்னா 48 வயசுல ஒரு ஆன்டி வந்திருக்காங்க. 48, அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கு. ஒருத்தவங்க வந்து she was 62. 62ல அவங்களுக்கு ஏன் மேக்கப் கத்துக்கணும் அப்படின்னு கேட்டா, அவங்க வந்து வழியா பியூட்டிஷியன் தான் இருக்காங்க. அவங்களுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்றதுனால அவங்க அந்த 62 ஏஜ்லயும் வந்து அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. ஸோ இருந்தாலும் வந்து ஃபுல்லா வீடியோவா எடுத்து பக்கத்துல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன எழுதியிருக்காங்களோ அதை போய் பிரிண்ட் எடுத்து காப்பி பண்ணி ஸ்டேப்லர் பண்ணி நோட் பேடா எடுத்துட்டு வந்துருவாங்க கிளாஸ்க்கு. எடுத்துட்டு வந்து நான் சொல்லி தரதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு எந்த ஏஜ் கேட்டகரியுமே பார்க்காம ஒரு ஜாப்குள்ள உன்னால இறங்க முடியும், உனக்கு எந்த விதமான குவாலிஃபிகேஷன்ஸுமே இல்லாம ஒரு ஜாப்குள்ள இறங்க முடியும், அந்த ஜாப்ல உன்னால நல்லா சம்பாதிக்க முடியும்னா அது மேக்கப் மட்டும் தான் நான் நினைக்கிறேன். Don't forget to subscribe Miss Wow Tamila. Subscribe பண்ணுங்க, எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. Thank you so much.